சத்தியமங்கலம் புலிகள் காப்பாங்கங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ். மழை வந்துருச்சுங்க. திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து இதில் தான் போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மணக்குது, செம்ம மணக்குதுங்க. இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது பாருங்கள். இந்த கிராமத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் வந்து வந்திருக்காருங்களாம். ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த சைடு போனீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டு. ஒரு வழியாக வந்துட்டாங்க. வெல்கம் டு சத்தியமங்கலம். இதாங்க சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் போகிற பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ அது எங்கே இருக்குன்னு போய் கேட்கலாம் வாங்க. அண்ணா கடம்பூர் பஸ்ஸுண்ணா. அண்ணா கடம்பூர் பஸ், அந்த சைடுங்களா? இந்த சைடு இருக்குங்களாம்மா. கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குங்க இங்கே. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி சத்தியமங்கலம் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் நீங்கள் அந்த கொலேகால் மைசூர் போகிற வண்டியெலாம் ஏறினீங்கன்னாவே உங்களுக்கு கடம்பூரில் போய் இறங்கிக்கலாம். ஸோ கேட்கலாம் இருங்க. கேட்குறது ப்ரோ கடம்பூர் பஸ் எதுங்க ப்ரோ? வருமா பஸ்? வேணாடா வேணாடா, அதை வச்சு நான் என்னடா பண்ணுறேன். சரிங்க கைஸ், நான் பஸ் ஏறிட்டு உங்களை கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் சாரிங்க கைஸ், ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. கடம்பூர் கிடையாதுங்க, திம்பம் போகணுமா. திம்பம் போயிட்டு திம்பத்திலிருந்து தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். ஸோ திம்பம் சக்தி வந்துடுங்க. சக்தி வந்துட்டு திம்பம் ப்ரோ. திம்பம் போகிற தானே மைசூர்? திம்பம் நிற்கும்ல, அவருக்கே தெரியல. கேட்டுக்கலாம். சத்தியமங்கலத்திலிருந்து ஹாசனூருக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வழியாக போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரேபாளையம் பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் இருந்து நம்ம ரைட் எடுத்து போனால் தான் அந்த கேர்மாலம் ரோடு. ஆக்சுவலாக அந்த கேர்மாலம் ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கர்நாடகாக்குள்ளே போகுதுங்க. கேர்மாலம் தான் நம்ம தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடையர்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு வில்லேஜ் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வில்லேஜ் கேர்மாலம், கர்நாடகாவோட ஃபஸ்ட்டு வில்லேஜ் உடையர்பாளையம் அப்படிங்கிறது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த வழியாக தான் போக போகிறோம். அது போகிற வழியில் தாங்க நமக்கு அந்த மாதிரியான ஒரு சீனிக்கான வியூவோட ஒரு சூப்பரான ரோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு அதனால தான் நம்ம கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த ரோடு ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவோட கான்செப்டே. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேமஸ் பண்ணாரி அம்மன் கோயில் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு தமிழ்நாடுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அதெல்லாம் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கே தாங்க ஆரம்பிக்குது செக் போஸ்ட்டு. பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா ஓகே, வண்டியிலையோ இல்லை ஏதாவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக்கிங் இருக்கும். ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடியாக வந்துக்கோங்க. ஸோ இந்த சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா சம்திங் ஒரு 28 சம்திங் ஏதோ சரியாக ஞாபகம் இல்லை. அந்த 28 ஹேர்பின் பென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா திம்பம் மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ 28 ஹேர்பின் பென்ஸை நீங்கள் கடந்து போகிற அந்த ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ 2 வீலரோ இல்லை கார்லேயோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்கு பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே டேஞ்சரான ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கிளைமேட் வேறு லெவல் இருந்துச்சுங்க. மிஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் வந்த டைமு பார்த்தீங்கன்னா ஜனவரி அந்த டைம் அப்படின்றதுனால நான் போன அன்னைக்கு வேறு லெவல் கிளைமேட்டு ப்ளஸ் அப்படியே மலை சாரல்கள் மாதிரி வந்துட்டு இருந்தது. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம கடைசியாக ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திம்பம் மெயின் இடத்த போய் நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இறங்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு அரேபியன் பிரிவில் இறங்கணும். நம்ம ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்து அதுக்கு தான். ஆனால் இங்கே எதுக்கு இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் போட்டுக்கலாம். மொபைலில் சார்ஜர் இல்லை. ஸோ பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா போகிற வழியில் ஏதாவது கடை இருக்குமான்னு தெரியாது. கைஸ் இது பார்த்தீங்கன்னா திம்பம் மலைங்க. அது திம்பம். வெல்கம் டு திம்பம். ஸோ சத்தியமங்கலம் புலிகள் காப்பாங்கங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திம்பம். இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கேர்மாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்பா இங்கே பாருங்க, பனியை பாருங்க, அப்பா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குங்க. அது இந்த வின்டர் சீசன்லாம் வந்துட்டிங்கன்னா அப்பா 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 வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே நான் ஏன் இறங்கினேன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குங்க. இங்கே ஏதாவது டீ கடையில் சார்ஜர் போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம். ஏன்னா அங்கே உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கடை சார்ஜர் போடுறதுக்கு இந்த மாதிரினா எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு மொபைலுக்கு வந்து சார்ஜர் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இதுதாங்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காளிதிம்பம், மாவனத்தம், பெஜலட்டி, இந்த தலைமலை, இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடர்ஸ் வந்து நாட் அலோடுங்க. அதாவது நீங்கள் வெளியிருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அலோடு கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில கிராம மக்களுக்கு மட்டும்தான் இங்கே அலோடு. ஸோ வேறு யாருமே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் போகிறது கிடையாது. நமக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு. ஸோ இந்த ரோட்டில் நம்ம போகணும். நம்ம இந்த கடையில் தான் சாப்பிட்டுட்டு போகலாம். நான் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம 2 வாழைப்பழம் வாங்கி உள்ளே வச்சுக்கலாங்க. ஏன்னா உள்ளே போய்ட்டு எதுவும் கிடைக்காது. நம்ம அந்த கடையில் போய்ட்டு வாழைப்பழம் ஏதாவது இருக்கான்னு கேட்போம். பா செம்ம குளிருங்க. கண்டிப்பாக சொட்டர் இல்லாமலாம் வந்துடாதீங்க, வேறு லெவலில் இருக்குது. அண்ணா வாழைப்பழம் கிடைக்குமா இங்கே? அண்ணா வாழைப்பழம் இருக்கா? இல்லை, வாழைப்பழம் கிடைக்கலங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் வருங்க திம்பம். ஸோ செம்ம கிளைமேட்டு, டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு வருது. ஸோ பாருங்கள், க்ரௌடு பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போங்க, போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு சார்ஜ் போட்டுட்டு. அதாவது டீ குடிக்கிறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அங்கே ஒரு கடை இருக்குவாங்க, அங்கே பார்ப்போம். செம்மையாக குளிருதுங்க. வாழைப்பழம் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம போயிட்டு ஏதாவது முறுக்கு, மிக்சர், பிஸ்கெட்டுன்னு சொல்லி வாங்கி உள்ளே போட்டுட்டு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருந்தால் குடிச்சிட்டு. ஏன்னா அடிக்கிற குளிரில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க பாருங்க, வாயெல்லாம் வளருது பாருங்க, அந்த அளவுக்கு குளிருங்க. ஸோ அடிக்கிற குளிரில் என்ன பேசுனே தெரிலங்க, நான் வளரிட்டுருக்கேன். அடிக்கிற குளிரில் கூல்ட்ரிங்க்ஸ் எடா அப்படின்னு கேட்காதீங்க. டீ குடிக்கிறதில்ல. ஸோ அதனால் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு பிஸ்கெட் 2 பாக்கெட் வாங்கி பாக்கெட்டில் போட்டு பேக்கில் போட்டுட்டு கிளம்பலாங்க அடுத்தது. ஓகேங்களா? ஸோ இங்கேயே எப்படி இருக்குது அப்படின்னா கேர்மாலத்தில் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. செம்ம டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பேர் வராங்க, ஃபேமிலியாக வராங்க, இது பண்ணுறாங்க. பாதாம் ஏதாவது போடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் கேட்டு தாங்க போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம போகிற பஸ்ஸு அந்த முக்குலேயே இறக்கி விடும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு போய் நம்ம அதை, ஏன்னா பஸ்ஸில் போகும்போது அந்த ரோட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாராவது 2 வீலர் வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ சார்ஜ் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே இறங்கிட்டேன். இங்கே இறங்கி ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ சார்ஜர் போட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. ஸோ இருங்க, உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், முடிச்சிட்டேன். கைஸ், இங்கே ஒரு அண்ணா கிட்ட லிஃப்ட் வாங்கியாச்சு. ஸோ ஒன்றுலண்ணா யூடியூப் vlogger. ஓகே. ஸோ இங்கே ஒரு அண்ணா கிட்ட லிஃப்ட் வாங்கியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேர்மாலம் அப்படிங்கிற நம்ம டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம்.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ இவர் அங்கே தான் போகிறாரு போல. அண்ணா ಯಾವ ಊರಿಗೆ அண்ணா கேர்மாலம்ண்ணா. கேர்மாலம் என்ன கிலோமீட்டர்? மேபி ஒரு 20 கிலோமீட்டர். நீங்கண்ணா உடையார்பாளையம் நான் சாம்ராஜ் நகரா? ஓகே ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகர் போகிறாரா? ஸோ கைஸ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகர் போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக போவார், நம்ம வந்து ரைட் எடுக்கணும். ஸோ சாம்ராஜ் நகர் வரைக்கும் நான் வர முடியாது. ஸோ அவர் அந்த வழிக்கு போகிறதுனால சரி ஓகே, நான் இங்கே வந்து அதேபடி பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அந்த பிரிவில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து ரைட்டில் போகணும். ஸோ அது வரைக்கும் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறிட்டேன். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். செம்ம கிளைமேட்டுங்க. இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜர்க்கின்னு இந்த ரெயின் கோட்லாம் இருந்தால் தான் வரணும். இங்கே வரஞ்சு தலைவன். ஸோ சூப்பராக இருக்குது கிளைமேட். இங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. கொள்ளைகள் நல்ல வேலை அண்ணன் கிடைச்சாரு, லிஃப்ட் கிடைக்கிறதுக்கு. ಬಸ್ ಇಲ್ಲ, ಓನ್ಲಿ ಬೈಕ್ ಬೈಕ್ ಓನ್ಲಿ. ಟೈಮಿಂಗ್ ಬಸ್ ಏನ? ನೀನು ಬೈಕ್ ಬಸ್ ಅಲ್ಲ? தமிழ்நாடு அண்ணா, தமிழ்நாடு. ஆமா ஓன்லி தமிழ்நாடு. ஜஸ்ட் யூடியூப்க்கு கண்டென்ட். தெரியுமா எனக்கு? யார் பேசுறா? ஓகே ஓகே. தமிழ் வந்து புரியும். அண்ணா இதேண்ணா. கைஸ் வந்துட்டோம். இங்கே தான், இதுதான் அந்த பிரிவு. பாருங்க கொள்ளைகால்னு போட்டிருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு போகணும், ரைட் சைடு. ஸோ நம்ம அந்த பிரிவில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து லிஃப்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா இறங்கிக்கலாம். இதேண்ணா ரைட்டு கட்டு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே கைஸ் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ இங்கேருந்து நம்ம கேர்மாலம் போகணும். ஸோ பஸ் இருக்குது, ஆனால் பஸ்ஸில் நம்ம போனால் அந்த வியூ பார்க்க முடியாதுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த வியூ பார்க்குறதுக்காக தான் நான் லிஃப்ட் கேட்டே வந்தேன். இல்லைனா எனக்கு பைக்கு வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ பார்க்கலாம், யாராவது லிஃப்ட் கொடுக்குறாங்களா என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு பிரதர் வராரு. பிரதர் கேர்மாலம் லோக்கலா? ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ அவர் இது பண்ணுறாரு, அவர் அங்கே போகல. அவர்கிட்ட கேட்போம், அவர்கிட்ட கேட்போமா? இங்கே நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வராங்கங்க. நிறையா கர்நாடகா, தமிழ்நாடு இல்லை எங்கெங்கேயோ இருந்து நிறைய பேர் வராங்க. நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், நமக்கு யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். 2 வீலர் தான் கிடைக்கணும். 2 வீலர் கிடச்சா நல்லாயிருக்கும். நடு காட்டில் தனியாக நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல தாங்க, இந்த இடத்துல தான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி யானை வந்ததாக வீடியோ வந்து நிறையா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டுருக்கேன். அதுவும் தனியாக, யாருமே இல்லை பாருங்க. பாருங்க, பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ யாராவது லிஃப்ட் கொடுத்தா தான் உண்டு. நின்றுட்டுருக்கேன், பார்ப்போம். அவங்களே 2 பேர் வந்திருக்காங்க. சிங்கிளாக யாரும் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து யார் லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, அதே கேர்மாலம் அந்த ரூட்டில் இருக்க ஒரு 4-5 கிராமம் இருக்குது. அதுக்கு போகிறவங்க யாராவது இந்த லோக்கல் ஆளுங்க வந்தால் தான் நமக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கொடுக்க பயப்படுவாங்களாம். ஏன்னா போகிற வழியில் சிறுத்தை, யானை இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே பயப்படுவாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், யார் நம்ம கொடுக்குறாங்கன்னு தெரியல, கேட்போம். பிரதர் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, லிஃப்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேறானுங்க. வெயிட் தாங்க பண்ணணும், வேறு வழி இல்லை. இப்போ ஒரு பஸ் இருக்கான். ஸோ
பஸ்ஸில் வந்து போனால் அந்த வியூவெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் லிஃப்ட் கேட்டுட்ருக்கேன். இல்லைனா பஸ்லேயே போயிடலாம். பார்க்கலாங்க. நான் லிஃப்ட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா ஏறிட்டு உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். மழை வருதுங்க. ஸோ இங்கே ஒரு பஸ் வருது. பேசாமல் இதில் ஏறிடலாமா? எனக்கு அப்படி தான் தோணுது. எதுக்கு வம்பு ஏறிடலாமான்னு தோணுது. இல்லை அது அங்கே போகுது. மைசூர் வண்டி. ஓகே. மழை வருதுங்க. தூறுது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தூறிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. கைஸ் மழை வந்துருச்சுங்க. ஸோ பைக்கில் லிஃப்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு தோணுது. போயிட்டு ஏதாவது ஒரு ஜன்னல் சீட்டாக பார்த்து உட்காந்துட்டோன்னா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் பைக்கில் போனால் தாங்க நல்லாயிருக்கும். மழை வேறு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்துருக்கீங்களா? ஓகேண்ணா. ஓகே கைஸ், அண்ணா வந்து லிஃப்ட்டு கொடுத்துட்டாரு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வருங்க? 25 கிலோமீட்டர் கேர்மலத்துக்கு. ஓகே கைஸ், இங்கே வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வருங்களா? ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் எதுக்கு லிஃப்ட் கேட்டு வந்தேன்னா, இந்த ரோடு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது பைக்கில் போனால் தான் நல்லா பார்க்க முடியும். அதனால தான் லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருந்தேன். யாரும் கொடுக்கல. கடைசியாக நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே. அண்ணா நம்மளை வீடியோவில் பார்த்துருக்காருங்களா? ஸோ அதனால் நமக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. ஸோ கவர் பண்ணலாம். பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இடம்லாம். அண்ணா பார்த்துருக்கீங்களா? ஓகே எல்லாரும் பார்த்துருக்காங்க. பரவாயில்ல. இது வரைக்கும் வருதுங்க வீடியோ. சரி நம்ம வீடியோ. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து இதில் தான் போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ் வந்து கேர்மாலம். அதை தாண்டிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. அந்த பார்டரை தாண்டிங்க அப்படின்னா உடையர்பாளையம் சொல்கிறாங்க. ஏன்னா கர்நாடகாவோட ஃபஸ்ட்டு வில்லேஜ் உடையர்பாளையம். ஸோ நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ் கேர்மாலம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இதுதான் கேர்மாலம் ரோடுங்க. ஸோ நம்ம வந்தது பார்த்திங்கன்னா மெயினாக இதுக்காக தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பயன்படுத்த மரங்கள் எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் வளர்ந்து பாருங்கள். செம்ம ஹைட்டு வளரும் போல். ஆனால் என்ன மரம்னா தைல மரம். இது ஃபுல்லாக 2 சைடுமே பார்த்தீங்கன்னா தைல மரங்களாமா. மணக்குது. செம்ம மணக்குதுங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சைலண்ட் ஃபாரஸ்ட்டுங்க. இது இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் தனியாக வர்றது டேஞ்சரு. ஏன்னா தனியாக வந்தோம்னா ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ புலியெல்லாம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புலி சிறுத்தையெல்லாம். ஸோ தனியாக வந்தது டேஞ்சரு. 2வது 6 மணிக்கு மேலேலாம் வர்றது ரொம்ப டேஞ்சரு. எந்த அளவுக்கு அழகு இருக்கும் அந்தளவுக்கு ஆபத்து இருக்குது. அது சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. மாவல்லம் கோட்டாடை. ஓகே சூப்பராக இருக்குங்க. கேஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தேசால் அப்படிங்கிற கிராமம். இதுக்குள்ளேங்க ஏன்னா இதுக்குள்ளே. ஓகே ஸோ இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது பாருங்கள். இந்த கிராமத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் வந்து வந்திருக்காருங்களாம். ஸோ இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க அந்த ஊரெல்லாம். ரோடெலாம் நீட்டாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது ஹிடன் ஜெம்முன்னு தாங்க சொல்லணும். நீங்கள் யாருக்குமே இதெல்லாம் தெரியறதில்ல இந்த ரோடு. ஸோ அது தெரியாத வரைக்கும் நல்லது தான். ஆனால் வந்து நாஸ்தி பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்க.
அதான் 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 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுங்க, வேற லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வண்டியெலாம் அவ்வளோக்கா எதுவுமே வரதில்லை. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ரோட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ராவல் பண்ணணும். ஸோ குளிர் செம்ம குளிருதுங்க. கண்டிப்பாக ஸ்வெட்டரோ ஜர்க்கிங்கும் இல்லாமலாம் வந்துடாதீங்க. ஆனால் வாய் உளறிட்டு இருக்கேன், அந்தளவு குளிர். ஆனால் நடுங்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கேஸ் இங்கே ஒரு கிராமம் இருக்குது, காணக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். ஸோ இந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் தான் கேர்மாலம். கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம குளிருங்க. ஆனால் இதுதாங்க கேர்மாலம். கடைசியாக நம்ம டெஸ்டினியை வந்து ரீச் ஆகிட்டோம். அதுவும் லிஃப்ட் கிட்டே வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதுதாங்க வந்து தமிழ்நாட்டோட கடைசி கிராமம். இதுதாங்க பார்டர். அந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்டு, சாரி ஸ்டேட்டு. ஸோ கேர்மாலம் கடைசி கிராமம். நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி கைஸ். இதுதாங்க தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ் கேர்மாலத்துக்கு வந்துட்டோம். ஸோ லிஃப்ட்டு கேட்டு ஒரு வழியாக நம்ம டிஸ்னி வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்க, நீங்கள் பாருங்கள் பின்னாடி பாருங்கள். ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த சைடு போனீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டு. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே வரும் திபெத்தியன் செட்டில்மெண்ட். கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுள் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த திபெத் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த புத்தர் கோயில் கட்டி வழிபடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது என்னென்னு கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் நம்ம அது ஒரு வீடியோ தனியாக போடுவோம். ஸோ வர வழிலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போக போகிறோங்க. ஸோ இதோட இந்த விலாகை வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம்.